Hi friends, this video is sponsored by SVO Digital Marketing. இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் அலுவலகத்தில் பாசிட்டிவாக நடந்து கொள்வது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பெண்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஒரு சில இஷ்யூஸ் வரும். அன்னன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதனால தான் எப்படி பாசிட்டிவாக நடந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நாள் எப்படி ஆரம்பிக்குதோ அப்படி தான் உங்கள் ஆஃபீஸ் மூடும் செட் ஆகிடும். பெண்களுக்கு ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர், ஒர்க்லோடு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சில சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணால் தினமும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் பீஸும் தவறாமல் கிடைக்கும். காலை முதல் மனசை லைட்டாக செட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே 2 நிமிஷம் உங்கள் மனசுக்கே சொல்லுங்கள், இன்றைக்கி நான் காமாக இருக்கும், எல்லாம் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடம் கிடையாது. இந்த செல்ஃப் டாக்கை ரொம்ப பவர்ஃபுல். முதல் நேரத்திலேயே மனசு ஸ்டடி ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒர்க் பிளேஸில் பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். உங்கள் மேஜர் க்ளீனாக இருந்தால் மனசு க்ளீனாக இருக்கும். சின்ன பிளான்ட், மோட்டிவேஷன் நோட், ஒரே ஒரு ஃபோட்டோ, எதுவாக இருந்தாலும் அது உங்கள் இடத்த லைட்டாக மாற்றும். பெண்கள் ஜெனரலி விஷுவல் பாசிட்டிவிட்டிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் நேரத்தையும் நிம்மதியும் பார்த்துக்கோங்க. ஆஃபீஸில் எல்லோரும் பிஸியாக தான் இருப்பாங்க. அதனால் எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் கையில் எடுத்துக்காமல் ப்ரியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எது அர்ஜெண்ட்டு, எது வெயிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணினா ஸ்ட்ரெஸ் அறையாக குறைஞ்சி போகும். அடுத்து பார்த்திங்கன்னா, யாரோட பேசுகிற டோனை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில் சம்டைம்ஸ் டோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது அவங்களோட டென்ஷன். ரொம்ப டைம் பர்சனலாக இருக்காது. நீங்கள் அந்த டோனை அப்சர்வ் பண்ணாமல் அவர்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், நான் காமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்மால் மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணிட்டா நெகட்டிவிட்டி உடனடியாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா, அப்ரிசியேஷன் கொடுங்க. அது பேக்காக உங்களுக்கே பாசிட்டிவாக தரும். வீட்லேயும் ஆஃபீஸ்லேயுமே அப்ரிசியேஷனாக ஒரு பாசிட்டிவ். ஒருத்தர் நல்லது செய்திருந்தால் நைஸ் ஒர்க்னு சொன்னால் போதும். தட் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் திசையிலேயே திரும்பி வரும். கோசிப் நெகட்டிவிட்டியை டிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் கோசிப் சர்க்கிள் இறங்கினா மனசு ஹெவி ஆகுது. இந்த சர்க்கிளில் சொல்வது கேட்பது எல்லாம் அன்னெசரி லோட். அதை அவாய்ட் பண்ணினா உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபோக்கஸ் அட்டகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு பேசுங்க. உங்கள் ஒர்த்தை உங்கள் சந்தேகத்துக்கு கொடுக்காதீங்க. மீட்டிங்கில் பேசுகிறப்ப கூட வாய்ஸ் ஸ்டடியாக வச்சு பேசுங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்க சொல்கிறது வாய்ஸ் வால்யூம் இல்லை, உங்கள் உள்ளே இருக்கும் தெளிவு தான் அது. தெரிஞ்ச விஷயத்தை பேசுங்க, தெரியாததை கேளுங்க. இதுதான் ரியல் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அடுத்து பார்த்திங்கன்னா, நாள் முடிவில் 10 நிமிஷத்தை கவனிங்க. ஒர்க் முடிஞ்சதும் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி நான் என்ன நல்லா செஞ்சேன் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை நினச்சி காம் ஆகுங்க. இந்த ரெஃப்ளெக்ஷன் நெக்ஸ்ட் டே கான்ஃபிடென்ஸுக்கு பேஸ் ஆகும். ஆஃபீஸில் பாசிட்டிவாக நடந்து கொள்வது ஜஸ்ட் ஒரு ஹேபிட் இல்லை, அது உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும் ஒரு லைஃப் ஸ்டைல். சின்ன சேஞ்சஸ் ஆனால் பெரிய மாற்றங்களை அது கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே சொல்லுங்கள், நான் கேப்பபிள், நான் ஸ்டடி, நான் பாசிட்டிவாக இந்த நாளை முடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.